ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா பூக்கி. இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு காதல் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் காதலில் போகிற மாதிரி தான் காதல் பண்ணுவாங்க. அப்புறமா வந்துட்டு பிரேக்கப் ஆகும். பிரேக்கப் ஆனப்பமா அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு, அவங்க ஒன்றானாங்களா இல்லையான்ட்டா படத்தோட கதையாக இருக்கும். ஸோ என்ன கேட்டாங்கன்னா, இது நிறைய படத்தில் வந்துக்குது, ஒரு பழைய கதை தான் இது. இந்த படத்தில் அஜய் தனிஷா அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அவங்க குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் கேமியோலாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க. இந்த படத்தில் சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மெயினாக சொல்லணுன்னா இந்த படத்தோட எடிட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா மியூசிக் வந்துட்டு இவர் பண்ணியிருக்கிறாரு, விஜய் ஆண்டனி. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில். பாட்டெல்லாம் ஓகேன்னு சொல்வேன். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். அதே செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்வேன். எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபே ஒரு பரவாயில்லன்னு தோணுச்சு செகண்ட் ஹாஃப் விட. அதே மாதிரி கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்வேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதே இல்லை. கதை வந்துட்டு ரொம்ப பிளெயினாக இருக்குது. படத்தில் காமெடியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. சும்மா ஒரு ட்ரெண்டிங் பேர் வச்சு டைட்டிலை வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு பிலோ ஆவரேஜ்னு தான் தோணுச்சு பார்க்கும்போது. தேங்க்யூ.